Hi students, welcome to EduMax. So இந்த வீடியோல வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட தமிழ் பேப்பருக்கான ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான வீடியோ இது. ஸோ கண்டிப்பா வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எல்லாரும் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாமே ஓவரால் கவர் பண்ணியிருப்பீங்க. பட் கவர் பண்ணாலும் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பா எடுத்து பார்க்கணும். ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி அதை ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் அதோட ஆன்சர் கீஸ் எல்லாம் வச்சு வந்து செக் பண்ணுங்க. அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கண்டிப்பா நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர், ஸோ 3 to 4 years வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு 2022 பேப்பரோட அனாலிசிஸ் அண்ட் அதோட ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ இது வந்து 2022 பேப்பர். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 2023 அண்ட் 2024 பேப்பர் வித் ஆன்சர் கீ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2022 பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸ் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீயை வந்து நான் கொடுத்துருக்க பின்னாடி அதை வச்சு வந்து செக் பண்ணிக்கோங்க. நீ எழுதியிருக்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்டாக புக் பேக் தான் வரும் உங்களுக்கு. ஸோ 1 or 2 வந்து அட்லீஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஏதாவது புக்கிங் சைட்லேருந்து கேட்கலாம், அது கூட உங்களுக்கு ரேர் தான். அண்ட் 11 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து புக் பேக் தான். அண்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ 12லேருந்து 15 வரை உங்களோட கேள்வி எப்படி இருக்குன்னா, பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்து 4 கேள்விகள் இருக்கும். நீங்கள் அந்த 4 கேள்விகளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பதிலளிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பகுதி 2. ஸோ இது வந்து குருவினா. ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வசன கவிதை, குறிப்பு வரைக. ஸோ குறிப்பு வரைகன்றது வந்து கண்டிப்பாக எல்லா பேப்பர்லேயும் வந்து ஒரு 2 மார்க் இருக்கு. ஸோ அதனால குறிப்பு வரைகன்னு இருந்துச்சுன்னா அது வந்து தனியாக வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் வினாக்களுக்கேற்ற விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக எல்லா பேட்டர்ன்லேயும் இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியானது தான். ஸோ எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கிற சான்ஸ் இதில் நிறைய இருக்கு. இதுலேயும் பாருங்க, குறிப்பு வரைக அவயம் 2 குறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால குறிப்பு வரைகவும் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு குருவினா கேட்டிருக்காங்க புக் பேக்ல இருந்து. அண்ட் தாவரங்களின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்களின் 4 எழுதுக. அண்ட் முயற்சி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. ஸோ இப்படிதான் வந்து உங்களோட பகுதி 2 இருந்திருக்கு. அண்ட் பகுதி 2ல பிரிவு 1 இருந்திருக்கு. ஸோ பிரிவு 2 எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும். அப்புறம் வாழ்க வந்து பகுபத உறுப்பு இலக்கணம். அது வந்து பகுபத உறுப்பு இலக்கணம்னா நீங்கள் வந்து பிரிக்கணும். அண்ட் இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ விடு வீடு, கொடு கோடு, ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஒரே தொடரில் வந்து அமைத்து எழுதணும். அண்ட் வெண்பா ஆசிரியப்பாவின் ஓசைகளை எழுதுக. ஸோ இலக்கணத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குருவினா வருது. அண்ட் கலைச்சொற்கள். ஸோ கலைச்சொற்கள் வந்து புக் பேக்ல இருக்கிறத நீங்க பார்த்தாலே போதும். ஸோ புக் பேக் வந்து எல்லா இயலுக்கு பின்னாடியும் வந்து இருக்கும் கலைச்சொற்கள். ஸோ அதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா அதுல 2 மார்க் நீங்க வந்து எடுத்துடலாம். ஸோ குருவினா அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வருகின்ற தொடர் கால வழுவமை. இதுவும் வந்து குருவினா தான் புக் பேக்ல இருக்கிறது. அண்ட் சந்த கவிதையில் வந்த பிழைகளை எடுத்துறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் எழுதிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பகுதி 3 உங்களோட சிறுவினா. ஸோ சிறுவினா வந்து என்னது, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து படிச்சிருப்பீங்க, ஈஸியாக எழுதிடுவீங்க. உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ கண்டிப்பாக வந்து புக் பேக்லேயும் இருக்கும். அது இல்லாமல் வந்து அவங்க பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா, பத்தி கொடுத்துருந்தாங்கன்னா அதை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விடை எழுதுங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். கரெக்டான ஆன்சர் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா சின்னதாக எழுதினாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எழுதுங்க. அண்ட் வறுமையின் பிடிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கான சான்றிதழ்கள். இதெல்லாமே வந்து புக் பேக்கா. ஸோ கண்டிப்பாக புக் பேக் சிறுவினை எல்லாருமே பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட பகுதி 3ல வந்து பிரிவு 2. ஸோ கம்பராமாயணம் 100 குறிப்பு வரைக. தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு கட்டுவன யாவை, சுட்டுவன யாவை. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான். அடிப்பிரலாமல் எழுதுக. ஸோ மனப்பாடம் கேட்டிருக்காங்க. அன்னை மொழியே,
அப்படின்ற பாடல், அப்படி இல்லைன்னா வந்து தேம்பாவணி என தொடங்கும் பாடல். ஸோ 2 பாடல் வந்து நீங்க எழுதணும். 2த்துக்குமே வந்து உங்களுக்கு எத்தனை மார்க்? 1.5 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலா உங்களுக்கு வந்து 3 மார்க் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிவு 3. ஸோ பிரிவு 3ல வந்து இது வந்து எல்லாமே வந்து புக் பேக் தான். அண்ட் ஒரு அணி கேட்டிருக்காங்க. இலக்கணத்துல இருந்து ஒரு குருவினா ஒரு சின்வினா வருது. ஸோ ஏதாவது ஒரு அணி வந்து கண்டிப்பா எல்லா பேப்பர்லயும் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பா அணிகள்ல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அழகிட்டு வாய்ப்பாடு. ஸோ அழகிட்டு வாய்ப்பாடு வந்து இப்போ தெரியும் அப்படின்னா வந்து நீங்க ஈஸியா வந்து இதுல 3த்துல 2 வந்து செலக்ட் பண்ணி எழுதிடலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பகுதி 4. ஸோ பகுதி 4 வந்து உங்களுடைய நெடுவினா. ஸோ கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாகவும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் காலக்கணிதம் கேட்டிருக்காங்க. ஸோ காலக்கணிதம் கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களும் உங்களை கவர்ந்த 5 கருத்துக்களை எழுதுக. ஸோ இது வந்து செய்யுள்ல இருந்து வர வந்து நெடுவினா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கடிதம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன பேட்டர்ன் படி தான் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு கடிதம் வந்து உங்கள் தாத்தா பாட்டிக்கு கடிதம் ஒன்றை எழுதுக. ஸோ இது வந்து தாத்தா பாட்டிக்கு எழுதுறது. இன்னொன்று வந்து அலுவலருக்கு கடிதம். ஸோ ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் அந்த மாதிரி தான் வந்து தமிழ்லேயும் வந்து கேட்பாங்க. அண்ட் எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க கடிதம்ல, எது வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எந்த மார்க்கும் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து படமுணர்த்தும் கருத்தினை நயமுற 5 தொடர்களில் எழுதுக. ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லாரும் அட்டன் பண்ணணும். அண்ட் 41 வந்து உங்களுக்கு வந்து விண்ணப்ப படிவம். ஸோ படிவத்தை நிரப்பணும். இது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஒரு படிவம் வந்து நிரப்பணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1 வந்து நீங்க மொழிபெயர்க்க எழுதணும். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து 5 கருத்துக்கள் வந்து உங்களை எழுத சொல்லுவாங்க. இதுல கொடுத்துருக்கிறது வந்து இன்சொற்களை பேசுவதால் விளையும் நன்மைகள் 5னை எழுதுக. அது அப்புறம் புக் பேக்ல இருக்க ஒரு மொழிபெயர்ப்பு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா இதுல ஆ இல்லைன்னா ஆ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க எழுதிடலாம். அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு இருக்கிறது இது வந்து இல்லை. ஸோ பகுதி 5. ஸோ பகுதி 5ல வந்து உங்களுக்கு வந்து உரை நெடுவினா வரும். ஸோ சங்க காலத்து அறங்கள் இன்றும் தேவையே என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் தந்து விரிவாக விளக்குக. அப்புறம் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும். ஸோ இது வந்து உங்களுக்கு உரைநடையில இருந்து வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நீங்க குறிப்பு சட்டகம் போட்டு எழுதணும், ஸோ எப்படி நீங்க வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து குறிப்பு சட்டகம் இல்லாம வந்து நீங்க எழுதாதீங்க. ஸோ குறிப்பு சட்டம் எழுதுறதுக்கே உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த மார்க் வந்து மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. அண்ட் முடிவுரையில வந்து ஏதாவது ஒரு பழமொழியோ இல்லை ஏதாவது ஒரு பாடல் வரியோ எடுத்து நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து எழுதும் போதும் வந்து குறிப்பு சட்டம் எழுதி ஒன்னொன்னுக்கும் ஹெட்டிங்க்கும் ஒன்னொன்னு வந்து நீங்க நல்லா அழகா புரியுற மாதிரி வந்து மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. அப்போ உங்களுக்கு வந்து மேக்சிமம் மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து